பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, 36ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே மனிதர்களிடையே இருக்கும் தீமைக்கும் வசனம், நீங்கள் 1-4 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனிதர்களிடையே இருக்கும் தீமைக்கும் தேவனின் கிருபைக்கும் வசனம் 5 முதல் 10 வசனங்கள் வரையிலும் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய கிருபைக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். சிலர் இந்த உலகத்தில் இருக்கும் அறியாமை, ஊழல், அழிவுகள் இவைகளை பற்றி தேவனை குற்றம் சாட்டுகிறார்கள். குற்றம் சாட்ட வேண்டியது உண்மையில் எங்கிருக்கிறது என்று இங்கு நாம் காண்கிறோம். தீயவர்களே எல்லாவற்றிற்கும் பொறுப்பு. தேவ பயத்திற்கான சில வசன ஆதாரங்களை பார்க்கலாம். சங்கீதம் 34:11-14 வசனங்களை பார்க்கலாம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று இந்த சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 11-14 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. மேலும் 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்று இந்த வேத பகுதி நமக்கு குறிப்பிடுகிறது. ஆகவே துன்மார்க்கனுடைய துரோக பேச்சுக்கு என் உள்ளத்திற்கு தெரியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவனுடைய கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் என்பது இல்லவே இல்லை. ஆதியாகமம் 20:11 அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பயத்தை குறித்து சில இடங்களிலே சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமாம், மூடர்களிடத்தில் நாம் நம்முடைய புத்திமதிகளை காரியங்களை வெளிப்படுத்தினால் அவர்கள் நம்முடைய வார்த்தைகளை அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் பண்ணுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். ஏன் நம்முடைய வார்த்தையை ஒரு பொருட்டாக கூட எண்ணாதிருப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே தெய்வ பயம் உள்ள ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன் பேசுகிறதை அவன் கனம் பண்ணுவான். கர்த்தருடைய வார்த்தை இன்னது என்பதை ஆராய்ந்து அறிந்திருக்கிற மனுஷனால் தேவனுடைய காரியத்திலே தேவ பயம் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. தெய்வ பயம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். பயப்படுதல் அப்படின்னு சொன்னால் தேவனை கண்டு நடுங்குவது, அஞ்சுவது அல்ல. பயம் என்கிற ஒரு காரியம் என்ன என்றால் தேவனை கனப்படுத்துதல் என்பதற்கு சமானமான ஒரு வார்த்தை. ஆகவேதான் தெய்வ பயத்துடனே என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்கு கனத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று அவர் கேட்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று இந்த சங்கீத பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் தெய்வ பயம் உள்ளவர்களாய் காணப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்விலே தேவனுக்காய் நாம் தேவனை கனப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்விலே சகல ஆசீர்வாத நன்மைகளையும் நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.